தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாப் வித் கார்த்திக் மாய்குமார். போலியோ சொட்டு மருந்து இருக்குல்ல, இதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற விஷயம் கிட்டத்தட்ட நினச்சதை விட அதிகமாகவே ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஃபுல் ப்ளஜ்ஜாக பண்ணியிருக்காங்க. சிஎம் அவர்களே இனிஷியேட் பண்ணி ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்காங்க. இதை பற்றியும் ஸ்டாலின் அவர்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காருங்க. ஓப்பன் ஸ்டேஜ்லேயே தேர்தல் எப்போனாலும் வரலாம், திமுக வந்து ரெடியாக இருங்கப்பான்னு சொல்லி வச்சிருக்காரு. இது எல்லாத்தை பற்றி தான் பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நம்ம திருவாரூர் இருக்குல்ல, அங்கே இருக்க ஒரு குறிப்பிட்ட பகுதிங்க, அங்கே இருக்க ஒரு அரசு பள்ளிக்கு தர வேண்டிய பாட புத்தகங்கள், இதை அங்கே பக்கத்தில் இருக்க காயலாங்கடை ஒன்றத்தில் போட்டிருக்காங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கவனத்துக்கு இந்த விஷயம் போகும்னு நினைக்கிறேன். இந்த குற்றச்சாட்டு எழுந்திருக்கு, எடைக்கு போட்டாங்க அப்படின்ட்டு. 10ஆம் வகுப்பு அறிவியல் ஆசிரியரான சண்முகவேலுன்ற ஒரு பேர் தான் இங்கே அடிபட்டு இருக்கு. ஆக்சுவலாக வண்டியில் ஏற்றிருக்காங்களாம் அந்த புத்தகங்கள்லாம். அப்போ அங்கே இருக்க மக்கள் கேட்டிருக்காங்களாம். அதுக்கப்புறம் தான் வாக்குவாதத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்கு இது போல் புத்தகத்தை திருப்பி அங்கெல்லாம் கடையில் போடுற மாதிரி பசங்களே சொல்கிறாங்க. சில பேர் பார்த்துட்டு என்ன நடக்குதுங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த வாக்குவாதம் பெருசாக மாறி இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே வந்து சில அஃபிஷியல்ஸ், இல்லைங்க இதை பற்றி ஆக்ஷன் எடுக்க சொல்கிறோம், மேலே இதை பற்றி நாங்கள் சொல்லி விசாரிக்க சொல்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவுக்கு வருவோன்னு அவங்க சொல்லவே தான் அங்கேருந்து கூட்டின மக்கள்லாம் கலைஞ்சு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயம் இது. சந்தேகம் வந்ததுமே மக்கள் கேட்டிருக்காங்களா, இந்த விஷயத்தை தட்டி கேட்டிருக்காங்கன்னா நல்ல விஷயம். இங்கே தப்பு நடந்திருக்கோ இல்லையோ, அட்லீஸ்ட் எது தப்பாக நடக்குதுன்னு மக்கள் புரிஞ்சுட்டு தட்டி கேட்க முன் வந்திருக்காங்களே, ஹேட்ஸ் ஆஃப் மக்களே. ஏன்னா பாட புத்தகங்கள் மகிமை தெரியாமல் சில பேர் என்னென்ன வேலை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்காங்கன்னு கண் கூட பார்த்துருக்கோம். அது போல விஷயங்கள் திரும்ப நடக்காமல் இருக்கணும்னா மக்கள் குரல் பெருசாக ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் அவர்கள் இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. பட் ப்ராக்டிக்கலாக எப்படி அது அப்ளிகபிள் ஆகும்னு தெரியல. என்னன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் சமீபத்தில் பேருந்து சேவையை ஆரம்பித்து அவரே பயணப்பட்டார், ஞாபகம் இருக்கா? அந்த டிக்கெட்லாம் வாங்கிட்டு கண்டக்டர் கூட பேசி நல்லா சுமூகமாக பேசினபடி ஒரு நல்ல பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் இவர்கிட்ட சொன்னாராமா, இது போல் நான் எப்படி பயணிக்கிறேன், என்னோடய வாழ்க்கை தரம் இதே மாதிரி தமிழக மக்கள் எல்லாருமே பயணிக்கணும், எல்லாரும் ஏசி பஸ்ஸில் பயணிக்கணும்னு சிஎம் அவர்கள் கேட்டுக்கிட்டாராம். இதுக்கு இணங்க இனிமேல் ஏசி பஸ்ஸஸ் மட்டும்தான் வாங்க போகிறோன்னு இவர் அறிவிச்சிருக்கார். இப்போது போக்குவரத்து துறை மக்கள் அறிவிச்சிருக்கிறது சாதாரண நபர்களில் போக்குவரத்து துறை அமைச்சர். இதே நேரம் வருவாயை பெருக்கிறதுக்கும் முயற்சிகள் அடுத்தடுத்து ஒன்றொன்று மேற்கொள்ளப்படுங்க அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. இதுதான் மனசு அந்த பெரிய கேள்வி. ஏன்னா நீங்கள் மற்ற பேருந்துகளை இதே வேலைக்கு மக்கள்கிட்ட அந்த சர்வீஸை கொடுக்கறதே கஷ்டம், வருவாய் பெருக்காமல் கொடுக்கறது கஷ்டம். நீங்கள் வருவாயை பெருக்குறீங்க அப்படின்னா டிக்கெட் விலை மட்டும்தான் ஒரே ஒரு தீர்வாக இருக்க முடியும். நீங்கள் டிக்கெட் விலையும் பெருசாக ஏற்றாமல் வருவாய் பெருக்குறீங்கன்னா நான் தான் க்யூரியஸாக எதிர்பார்த்துட்ருக்கேன், அப்படி என்னென்ன அரசு பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. சாதா பேருந்துக்கு அப்படின்னா ஏசி பேருந்துகள் இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக நம்ம பார்க்குற ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னு வைங்க, சந்தோஷம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எப்படி இது பாசிபிள்? வருவாயும் பெருக்கணும், ஏசி பஸ் சர்வீஸை அதிகப்படுத்தணும், டிக்கெட் காஸ்ட்டும் உயர்த்தக்கூடாது. ஏசி பஸ் டிக்கெட் காஸ்ட்டு தெரியல உங்களுக்கு? எதிர்பார்த்துட்டு இருக்க மக்களே என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தமிழக பாஜக தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்கள் இப்போ என்ன சொல்கிறாரு, மேற்கு வங்கத்தில் ஆட்சியை பிடிச்சிட்டோம், அசாம்லேயும் ஆட்சியை பிடிச்சிட்டோம், அடுத்த இலக்கு தமிழ்நாடு தான் அப்படின்றாரு. எது நடக்கக்கூடாதுன்னு திமுகவை மக்கள் அப்புறப்படுத்தினாங்களோ அதே பாலியல் வன்கொடுமைகள், போதைப்பொருள் புழக்க குற்றங்கள் இதெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி பார்த்தா பாஜகக்கு அடுத்த ஒரு சான்ஸ் இருக்குல்ல அப்படின்றாரு. இது எப்படி தெரியுமா கன்வே ஆகிடுது? தமிழ்நாட்டில் குற்றங்கள் அதிகமாக நடக்கணும்னு பாஜக எதிர்பார்க்குற மாதிரி மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படி தான் கன்வே ஆகிடுச்சு பல பேருக்கும். ஆக்சுவலாக இதில் ஒரு விஷயம் நான் ஓப்பனாக சொல்லட்டுமா, அடுத்த எலெக்ஷனில் பாஜக ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்குன்றது அதீத கற்பனை இல்லை, கனவுக்குள்ளே ஒரு கனவு கண்ணு அப்படிங்க இருக்கும். அப்பேற்பட்ட கற்பனை தான் ஓப்பனாக சொல்லுவேன். பிகாஸ் தமிழ்நாட்டில் பாஜக சார்ந்து பல பேர் ஈர்க்கப்பட்டது காரணமே அண்ணாமலை அவர்களா. உங்களுக்கு அண்ணாமலை பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் உண்மை நான் சொல்கிற விஷயம் தானே. இப்போ அவர் தனி இயக்கம்னு ஆரம்பிச்சிட்டாரு, அதையும் அரசியல் கட்சியை மாற்றுவது சார்ந்த முடிவுகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாரு. இவரோட ஆதரவாளர்கள் சில பேர் பாஜக இருக்க முக்கியமான முகங்களே காண்டுகிட்டு அந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க. இப்பேற்பட்ட சூழலில் பாஜக பலவீனமாயிட்டு இருக்கு, இதை தெளிவாக உணரணும். ஆனால் அது இல்லாமல் கற்பனைவாதமாக பேசுகிற விஷயம், இந்த பொதுப்படையான அரசியல் பார்வையோடு இருக்க மக்கள் இருக்காங்களே, அவங்க மத்தியில் என்னங்க இவங்க என்ன ரியாலிட்டி புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் பேச வைப்பாங்க. வேணா நான் சொல்லட்டுமா, இது போல விஷயங்களை நீங்கள் அதிகமாக பண்ணிங்கன்னா மேபி தமிழ்நாட்டில் பாஜக ஒரு 5 இல்லைன்னா 10 எம்எல்ஏஸ் வரைக்கும் பிடிக்க வாய்ப்பு இருக்குது.
அது என்ன விஷயம் தெரியுமா? மத்திய இணையமைச்சர் எல்முருகன் இருக்கார்ல, அவரோட அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காரு. நம்ம திருச்செந்தூர் இருக்குல்ல, அங்கேருந்து சென்னைக்கு வந்தே பாரத் ரயில் சேவை கேட்க நல்லா இருக்குல்ல, இதை பற்றி நாங்கள் பரிசீலனை பண்ணுறோன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அம்ரித் பாரத் திட்டம் இருக்குல்ல, இதன் கீழே தமிழகத்தில் 77 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படும்னு சொல்கிறாரு. இதைத்தான் சொல்கிறார். பாஜக இப்போதைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அவங்க மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னா, மொதல் விஷயம், மார்க்கம் சார்ந்து பல இஷ்யூஸ் அனௌன்ஸ் பண்ணுவீங்களே, அதை முதல்ல அறவே அதை தூக்கிடணும். அந்த விஷயத்தை இங்கே தமிழ்நாட்டில் எடுபடவே படாது, அதை தூக்கிடணும். ரெண்டாவது, இது போல் தமிழ்நாடு நலம் சார்ந்த திட்டங்கள் இருக்குல்ல, இதை அதிகமாக கொண்டு வாங்க. இது 2 பண்ணாலே தமிழ்நாட்டு மக்கள் பாஜக சார்ந்த அவங்களோட மனநிலை இருக்குல்ல, மாற்ற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி மற்றவங்க சொதப்பினா நம்மளுக்கு அங்கே வாய்ப்புன்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டா ரொம்ப கஷ்டம் கட்சியோட எதிர்காலம். நல்லா இருக்குல்ல இந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கு? அறிவாலயமும் ஆன்மீகமும் ஒரே ஃப்ரேமில். கவனிச்சிங்களா? 2 பேருமே கருப்பு சட்டை தான். அதாவது நம்ம திருச்சி டு சென்னை ரயில் பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க 2 பேருமே. அப்போ திராவிட கழக தலைவர் வீரமணி இருக்கார்ல, இவரை சந்திக்கிற வாய்ப்பு அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. 2 பேர் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் தெரியுதா? இப்போது மேடைகளில் ஒரு தலைவரை பற்றி இன்னொருத்தர் ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க நேரில் சந்திக்கும் போது அப்படி தான் இருப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா அது நம்மளோட முட்டாள்தனம். அதுதான் அரசியல். புரியுதா மக்களே? ஆக்சுவலாக தற்செயலான நிகழ்வு தான், ஆனால் பார்க்க அழகாக இருக்குது இந்த காட்சி. அறிவாலயமும் ஆன்மீகமும் ஒரே ஃப்ரேமில். ஓகே, நம்ம திருச்சி ஏர்போர்ட் இருக்குல்ல, இங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தாங்க. அப்போது ஒரு குட்டி பையன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல, சார் இந்த ஐடி கார்டில் எதுக்கு சார் சாதி பேர்லாம் ஏதோ வரப்போது அதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் கேளுங்க சார், கேளுங்க, அதை பற்றி கேளுங்கன்ட்டு அந்த பையன் உதயநிதி அவர்கள்கிட்ட சொல்ல போயிட்டு உதயநிதி அவர்கள் அதை பார்த்து சிரிக்கிறாரு. கேட்டுறப்பா, கண்டிப்பாக கேட்குறன்ற மாதிரி அவர் வந்து கிளம்பி போயிருக்காரு. ஏன்னான்னு சொன்னாலே கேட்பாங்க. இப்போ இந்த அளவுக்கு வேறு கேட்டிருக்காங்களா, என்ன போதோ. ஆக்சுவலாக இதில் நான் ஒரு ஸ்டாண்டை தெளிவாக சொல்லிடுறேன் மக்களே, யாரோட ஆட்சி நடந்தாலும் சரி, சாதிய குறியீடுன்ற விஷயத்தை எதில் கொண்டு வந்தாலும் அதை நாம் முதல்ல எதிர்ப்போம், அதில் மாற்று கருத்தே இல்லை. இது வரைக்கும் அது சார்ந்து எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, அறிவிப்பும் பெருசாக அஃபிஷியலாக வெளியே வரல, மேலோட்டமாக அதுன்னு பேசி மாறி மாறி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் முதல்ல ஒழிக்கப்பட வேண்டியது இந்த சாதி தான். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஈவெண்ட்டில் என்ன தெரியுமா பேசியிருக்காரு, நாம் பார்த்து பார்த்து வளர்த்த தமிழ்நாடு ஒரே மாதத்தில் அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. திமுக ஆட்சி மீதான நம்பிக்கையில் தான் பல நிறுவனங்கள் தமிழகம் நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த தாவேக ஆட்சி இருக்குல்ல, இதில் பல நிறுவனங்கள் இங்கே வர்ற தயங்கிறதா இவர் சொல்லியிருக்காருங்க ஸ்டாலின் அவர்கள். அதிக குற்றங்களில் ஆளுங்கட்சியினர் தான் ஈடுபடுறாங்க அப்படின்னு இன்னொரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. ஓட்டு போட்டவங்க அண்ட் ஓட்டு போடாதவங்க கூட கவலைப்படுற வகையில் தான் இந்த ஆட்சி நடந்துட்டுருக்கு. அதனால் இப்போ நான் ஒன்று தெளிவாக சொல்லிக்கிறேன், எந்த நேரத்துலையும் எலெக்ஷன் வரலாம். 3 மாதம் கழிச்சோ 6 மாதம் கழிச்சோ அப்படின்னு அவர் சொன்னதும் அங்கே குடும்பம் இருந்த திமுகவினர் எழுப்பின சத்தம் இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்ச மாதிரி எல்லாம் ஷவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவினர் 100% எதுவும் தயாராக இருங்கப்பா அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்காரு ஸ்டாலின் அவர்கள். என்ன சொல்ல வராங்க மக்களே அப்படின்னா, ஆட்சி கவிழ்ப்புக்கு திமுக காரணமாக இருக்கும்னு சொல்கிறாங்களா? இப்போ அவங்களுக்கான ஆதரவு கொடுத்த கட்சிகள் கூட தாவேக பக்கம் பெருசாக போயிட்டாங்க. அதையும் தாண்டி ஆட்சி கவிழுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இதெல்லாம் தாண்டி இடைத்தேர்தல் வந்து அதில் ஸ்ட்ராங் ஹோல்டை மட்டும் டிவிக்கே அஷ்யூர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த கட்சியிலும் ஆட்சியை கலைக்க முடியாது. ஆனால் அது இன்பிட்வீன் கேப் இருக்குல்ல, அதுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்ற ஒரு எண்ணம் பல பேருக்கு ஒதுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. இந்த ஆட்சி மாற்றம் நடந்து 1 மாசத்திலேயே தமிழ்நாடு இன்றைக்கு அதல பாதாளத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தொழில் நிறுவனங்கள் இந்த புதிய ஆட்சியை நம்பி தமிழ்நாட்டுக்கு வர பயப்படுறாங்க, தயங்குகிறாங்க. அதனால வேற மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்? சட்டம் ஒழுங்கை பத்தி சொல்லவே தேவையில்லை. பாலியல் கொடுமைகள், போதை மருந்து நடமாட்டம், பெட்ரோல் குண்டு வீச்சு, அறிவால் வெட்டுகள், கொள்ளைகள், அராஜகங்கள், டிவியை பார்த்தா பேப்பரை படிச்சா இந்த செய்திகள் தான் கண்ணில் படுது. அதுலயும் குறிப்பா நிறைய குற்றங்கள்ல ஆளுங்கட்சிக்காரங்களே சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. இதுதான் வேதனை. இன்னொரு பக்கத்துல மின்வெட்டு, விவசாயிகள் போராட்டம், பல்வேறு பிரச்சனைகள். ஆனா எதை பத்தி கவலைப்படாம ஒரு டேக் டைவர்ஷன் திசை திருப்புற வேலையில இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்காங்களே தவிர, இவங்களோட இந்த டெக்னிக் மக்களுக்கு இப்ப புரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க, தப்பு பண்ணிட்டோம். ஓட்டு போட்டவங்களும் கஷ்டப்படுறாங்க, ஓட்டு போடாதவங்களும் கஷ்டப்படுறாங்க. இப்போ அவங்களே இப்ப தன்னெழுச்சியா பல இடங்கள்ல போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த சூழல்ல மக்களுக்கு துணையாக நாம தான் இருக்கணும். தமிழ்நாட்டை காக்கிற பொறுப்பும் கடமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தான் அதிகமாக இருக்கு. ஏன்னா நாம பார்த்து பார்த்து வளர்த்த தமிழ்நாட்டை சீரழிய விடக்கூடாது. தேர்தல் எப்ப வேணும்னாலும் வரலாம், எப்ப எது நடந்தாலும் நாம ரெடியா இருக்கணும். எந்த நேரத்தில் தேர்தல் வரலாம், எந்த சூழ்நிலை வரலாம், 100% நம்ம ரெடியா இருக்கணும். எனவே கழகத்துடைய வெற்றிக்கு இந்த நிமிஷத்திலிருந்த
உழைக்க தொடங்குவோம். நேற்றுக்கு ஒரே நாளில் மட்டும் போலியோ சொட்டு மருந்து இந்த 5 வயதுக்குட்பட்ட குழந்தைங்க கிட்டத்தட்ட 51,86,792 குழந்தைகளுக்கு போடப்பட்டிருக்குங்க. சூப்பர் விஷயம் இது. ஆக்சுவலா இது நிர்ணயிச்ச டார்கெட் இருக்குல்ல, அதில் ஆல்ரெடி 98% போட்டாச்சுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம சுகாதாரத்துறை. இந்த மையங்கள் காலை முதல் மாலை 5 மணி வரை செயல்படும். இதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் மற்றும் முக்கிய இடங்கள் என மொத்தம் 43,051 மையங்களில் 52.91 லட்சம் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன் தொடக்கமாக இந்த தேசிய போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாமினை நமது தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னை பாலவாக்கத்தில் உள்ள அரசு ஆதி திராவிடர் நல உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் தொடங்கி வைக்க இருக்கிறார். புலம்பெயர்ந்து வாழும் பெற்றோர்களின் குழந்தைகளுக்கும் முகாம் நாளன்று போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும். இந்த போலியோ சொட்டு மருந்து மையங்களில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், ஆசிரியர்கள், தன்னார்வலர்கள் மாநில அளவில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இப்பொழுது இங்கு உங்கள் முன்னால் போலியோ சொட்டு மருந்து முகாமினை தொடங்கி வைக்கும் விதமாக குழந்தைகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் போலியோ சொட்டு மருந்தினை வழங்குகின்றார். செல்ல குழந்தைக்கு 2 துளி போலியோ சொட்டு மருந்தினை வழங்கி அந்த குழந்தையின் எதிர்காலத்திற்கு ஒளி வீசும் வகையில் இன்றைய போலியோ சொட்டு மருந்து முகாம் மிக சிறப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கரங்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. ரயான் என்னும் குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து இடப்பட்டுள்ளது. அவர்களுடைய தாயார் சுதா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்ததாக குழந்தை தர்ஷனுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. உண்ணாமலை தாயார் அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த 2 துளிகள் நிச்சயமாக உங்களுடைய குழந்தையினுடைய எதிர்காலத்திற்கு வலிமை சேர்க்கும். குழந்தை தர்ஷனுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. அடுத்து குழந்தை சியோனாவிற்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. தாயார் சாந்தினி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக குழந்தை சியோனா அவர்களுக்கு போலியோ சொட்டு மருந்து இடப்படுகிறது. அடுத்ததாக குழந்தை ஆராத்யா அவர்களுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க உள்ளார்கள். குழந்தை ஆராத்யா, தாயார் மஞ்சுமாதா அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கரங்களால் ஆராத்யா பாப்பாவிற்கு சொட்டு மருந்து இடப்படுகிறது. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை மனசில் ஒரே ஒரு வினா இருக்க முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஆட்சி கவிழுற வாய்ப்பு இருக்குன்னு நம்புறீங்களா? அப்படி இல்லைனா இடைத்தேர்தல் இருக்குல்ல, இதில் டிவிக்கு எதிர்பார்த்த சீட்ஸை ஜெயிக்க முடியாமல் போனால், அது ரொம்ப ரேரு, இப்போதைக்கு டிவிக்கே தான் ஃபுல்லாக ஸ்ட்ராங் ஹோல்டில் இருக்காங்க. எதிர்பார்த்த சீட்ஸை ஜெயிக்க முடியாமல் போனால் திரும்ப பெரும்பான்மைன்ற விஷயம் கொஞ்சம் இழுபறில் இருக்க ஆரம்பிக்கும். அப்போ கூட்டணி கட்சிகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி திமுக ஒரு பெரிய அரசியல் புயலை கிளப்ப காத்துட்டு இருக்காங்களா? இதில் உங்களோட அசம்ஷன் என்னவா இருக்கு?
அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.